விஜய் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சாங்க? ஏன் கட்சி? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா. எப்படி நல்லது பண்ணுவாங்க? அமைதியாக இருந்தாலே மக்களே புரிஞ்சுப்பாங்கல்ல. அப்படி இல்லை, நான் என்ன கேட்குறேன், இல்லை தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மதசார்பின்மையை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்றீங்க. அம்பேத்கர் அவர்கள் கொள்கை தலைவர்ன்றீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல நீங்க எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கறத எப்படி புரியுது? இல்ல, திடீர்னு அந்த பிரச்சனையை கொண்டு வரதுக்கான மோட்டிவ் என்ன வந்திருக்கு? இப்ப 144 தடை போடுற அளவுக்கு அங்க எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி 10,000 பேர் ஒரே 1 மணி நேரத்துல கூடுனாங்க? சரி, பர்மிஷன் கொடுத்தது யாரு? சரி, இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் இந்த நிலைப்பாடு எடுத்தது தவறுன்னு சுட்டி காட்டணும்ல? அதுதான் மேடைக்கு மேடை 2 பேரும், அதாவது பாஜகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க, நாங்கள் சொல்லிட்டு தானே இருக்கோம். இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், எனக்கு பாஜக திமுகவோட இருக்கா இல்லை தாவேகா எந்த பக்கம் இருக்குங்கிறது இல்லை சிக்கல். நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு ஜனநாயக ரீதியில் வாக்கு கேட்க போகிற ஒரு கட்சி, அந்த கட்சி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதற்கு எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க. திரு விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் அறிக்கை வாயிலாக கூட அவரோட நிலைப்பாடு என்னன்றதை சொல்லலாம். எய்தர் அவர் ரைட் ஆர் லெஃப்ட், அப்படி இல்லை நாங்கள் ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு கூட அவர் கிளைம் பண்ணலாம். ஆனால் எதுவுமே அதில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். விஜய் அவர்களோட கருத்து என்ன? அவரோட கருத்து எல்லாருக்கும் எல்லாம் சமம். அதாவது இந்துக்களும் இந்துக்களுக்கான என்ன உரிமை இருக்கோ அதுவும் அங்கே கொடுத்தாகணும். அதே மாதிரி முஸ்லீம்கள் இத்தனை நாள் என்ன வழிமுறை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ அது அங்கே பண்ணணும். இதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு, விஜயண்ணாவோட நிலைப்பாடும் அதே தான்.